Hello everyone, welcome to Asha Studio Creation YouTube channel. இது அட்வான்ஸ் பார்டர் கிளாஸோட 28th கிளாஸ் லாஸ்ட் பார்த்தோம்ல, அதோட கண்டினியூ தான் இது. ஸோ அதோட கண்டினியூ பண்ணிக்கோங்க. ஸோ நான் போன கிளாஸில் எப்படி போகணுன்னு சொல்லியிருப்பேன். ஸோ அதை ஃபாலோ பண்ணிவிட்டு அதோட இது 6th டிசைனாக வந்து நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஸோ ஃபாலோ பண்ணிவிட்டு நீங்கள் இந்த நோட்ஸை சப்மிட் பண்ணுங்கள். நியூவாக ஜாயின் பண்ணணும், மெஹந்தி கிளாஸில் ஜாயின் பண்ணணுன்னா வாட்ஸ்அப் நம்பர் கொடுத்துருக்கேன், வாட்ஸ்அப் பண்ணுங்கள். ஆல்ரெடி ஜாயின் பண்ண ஸ்டூடெண்ட்ஸ் வந்து கிளாஸை பார்த்துட்டு ஏதாச்சும் டவுட் இருந்துச்சு அப்படின்னாலும் கேளுங்க. ஸோ வந்து நோட்ஸை சப்மிட் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் கிளாஸ் போங்க. ஓகேவா? இதை மட்டும் ஷேர் பண்ணிக்கோங்க. இப்போ 7 டிசைன் பார்க்கலாம். இங்கே லைன்ஸ் திக்லைன் திங்லைன் போட்டு முடிச்சுக்கோங்க. இன்ஸ்ட்ருமெண்ட் எலமெண்ட் பார்த்தோம்ல, சிஎஸ் அந்த மாதிரி எலமெண்ட்ஸ் யூஸ் பண்ணலாம். சரிங்களா? இப்போ நான் ஒவ்வொன்றுலேயும் ஒவ்வொன்று போடல. ஸோ நான் உங்களுக்கு எக்ஸாம்பிள் மட்டும் ஃபஸ்ட்டு சியை போட்டேன். சி போடுங்க, சியை தனியாக போடுங்க. அதுக்கப்புறம் எஸ்ஸை தனியாக போடுங்க. ஓகேவா? அது 8ன்னு வச்சுக்கோங்க. ஓகேவா? இது ரெண்டுத்தையும், இது 7 இது 8 அப்படின்னு வச்சுக்கோங்க. கீழே ஹம்ஸ் திக் லைன் போட்டு தின் லைன் போட்டு க்ளோஸ் பண்ணிவிடுங்க. இது ரெண்டுத்தையும் நீங்கள் தனித்தனியாக போடணும். ஒரே பேஜ், அதாவது ஒரே மாதிரி என்ன மாதிரி போடக்கூடாது. சரிங்களா? 9 அது ஆல்ரெடி அங்கே 8 போட்டதுனால இங்கே 9. டிக் லைன் டின் லைன் ஹம்ஸ் இது எல்லாத்தையுமே காமனாக ஞாபகம் வச்சுக்கணும். போயிட்டு என்ன பண்ணுறீங்க அப்படின்னா, இந்த மாதிரி வேவி லைன் போட்டுக்கோங்க. சென்டரில் கொஞ்சம் பெருசாகவே வேவி லைன் போட்டுட்டு என்ன பண்ணுறீங்க அப்படின்னா, இந்த மாதிரி ஃப்ளவர் போட்டுக்கோங்க. நான் தனியாக போட்டு காமிக்கிறேன். இப்படி போட்டு த்ரீ பெட்டல், அதாவது நான் போடுறேன். ஃபஸ்ட்டு ட்ரா பண்ணிக்கோங்க. இதை வந்து நீங்கள் ஷேட் பண்ணி ஒன்றும் ஷேட் பண்ணாமல் ஒன்றும், இது வந்து 9 வந்து ஷேட் பண்ணாமல் 10 வந்து ஷேட் பண்ணி, அதுக்கு வேவியில் நீங்கள் பெருசாக போட்டு அந்த ஃப்ளவர் நடுவில் ஷேட் பண்ணி கரெக்டாக போடுங்க. சரிங்களா? ஷேட் பண்ணுறது எப்படின்னா, ஃபஸ்ட்டு நீங்கள் ட்ரா பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் உள்ளே வந்து ஷேட் பண்ணுங்கள் அதே மாதிரி. ஓகேவா? இது வந்து 10. இப்போ வந்து 11 பார்க்கலாம்.
திக் லைனை தின் லைன் போட்டுட்டு கம்ஸ் போன மாதிரி சென்டர் லைன் போட்டு லீஃப் வரைஞ்சிக்கோங்க. 2 சைடும் கொஞ்சம் பெரிய லீஃபாக வரைஞ்சிக்கோங்க. இதில் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா இதில் வந்து இதில் வந்து 2 டிசைன் போடலாம். ஃபஸ்ட்டு வந்து வெளில இருக்கிறத மட்டும் ஷேட் பண்ணிக்கலாம். நான் இதை வந்து 2ஆக போட்டு காமிக்கிறேன். இது வந்து வெளில இருக்கிறத மட்டும் நான் ஷேட் பண்ணி காமிக்கிறேன். அதாவது வெளில இருக்கிற அவுட்டர் ஸ்பேஸை மட்டும் நான் ஷேட் பண்ணுறேன். இது ஒரு டிசைன். ஓகேவா? இப்போ இதில் என்ன பண்ணுறீங்கன்னா 12ன்னு போட்டு உள்ளே இருக்கிறத மட்டும் நீங்கள் ஷேட் பண்ணிக்கோங்க. இது வந்து 12. ஓகேவா? இப்போ 13வது டிசைன் வந்து பார்க்கலாம் எப்படி அப்படின்ட்டு. போட்டுட்டு என்ன பண்ணுறீங்க அப்படின்னா இதை வந்து 2ஆக ஸ்ப்ளிட் பண்ணிக்கோங்க. இதில் 2 டிசைன் போட போகிறோம். அது எப்படின்னு நான் சொல்கிறேன். எப்படின்னா ஃபஸ்ட்டு இங்கே ஒரு டாட், சென்டர் டாட் வச்சு நாலு பெட்டல் இது மாதிரி போட்டுக்கோங்க. போட்டுட்டு என்ன பண்ணுறீங்க அப்படின்னா இந்த மாதிரி புரிஞ்சிருக்கணும் நினைக்கிறேன். ஃபஸ்ட்டு இந்த மாதிரி டாட் வச்சுட்டு 4 பெட்டல் என்ன பண்ணுறீங்கன்னா இதை மட்டும் போட்டு என்ன பண்ணுறீங்கன்னா போட்டுருங்க. இதை வந்து 2 டிசைனாக போடணும். அது எப்படி நான் சொல்கிறேன் அப்படின்ட்டு. இதை வந்து நார்மலாக இந்த மாதிரி ஒன்று போட்டுட்டு, நார்மலாக ஷேட் பண்ணாமல் ஒன்று போட்டுட்டு, இன்னொன்று வந்து ஷேட் பண்ணி ஒரு டிசைன் வந்து போடணும். ஓகேவா? இது வந்து 13. இது நார்மலாக ஷேட் பண்ணாமல் ஃபுல்லாக போட்டுருங்க. அப்புறம் 14வது டிசைன் வந்து ஷேட் பண்ணணும் அப்படின்னு சொல்கிறேன். வெளில வந்து ஷேட் பண்ணிவிடுங்க ஃபஸ்ட்டு.
ஷேட் பண்ணி ஒன்று, ஷேட் பண்ணாமல் ஒன்று. இப்போ அடுத்து ஒன்று லாஸ்ட் டிசைன். இதுலேயும் 2 டிசைன் பார்க்கலாம். திக் லைனு, தின் லைனு, ஹம்ஸு. ஹம்ஸ் போட்டு என்ன பண்ணுறீங்க அப்படின்னா போட்டுருங்க. போட்டு என்ன பண்ணுறீங்கன்னா இந்த மாதிரி க்ளோஸ் பண்ணிவிட்டு ஷேட் பண்ணிவிடுங்க. ஷேட் பண்ணிட்டு என்ன பண்ணுறீங்கன்னா இதில் இந்த கேப் இருக்குது பார்த்தீங்களா, இப்படி ஒரு டிசைன் போட்டுட்டு 14 இப்படி போட்டு 15 என்ன பண்ணுறீங்கன்னா 15 வந்து ஷேட் பண்ணுங்கள். இந்த கேப் வந்து ஷேட் பண்ணிடுங்க. புரிஞ்சுக்கணும் நினைக்கிறேன். அதில் இந்த கேப் வந்து ஷேட் பண்ணணும். ஷேட் பண்ணி அது ஒரு டிசைன். ஓகேவா? இப்போ எல்லா டிசைனும் நம்ம பார்த்துட்டோம். இப்போது ஓரளவுக்கு எல்லாமே கவர் பண்ணியிருக்கோம். ஸோ இது எல்லாமே நீங்கள் போட்டு பார்த்தீங்க அப்படின்னா ஈஸியாகவே இருக்கும். சரிங்களா? ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பொறுமையாக போட்டு பார்த்துட்டு நோட் சப்மிட் பண்ணுங்கள். ஸோ ஒவ்வொன்றும் நான் 13 சொல்லியிருக்கேன், 14 சொல்லியிருக்கேன், 15 அது மாதிரி சொல்லியிருக்கேன். சாரி, இது 13, 14, இது 15, இது 16. ஓகேவா? இது 16 சொல்லியிருக்கேன். ஸோ எதுவுமே ஸ்கிப் பண்ணாமல் நீங்கள் போட்டு எனக்கு சப்மிட் பண்ணுங்கள்.